வேலைக்கு வர்ற? வாரத்துக்குலாம் வேலைக்கு வர்ற? ஆமா. என்ன ஆமா? அட இந்த மாசம் திருவிழா சொல்றப்பா. எங்க அப்பாவுக்கு போன வருஷம் முதல் வருஷம் எங்க அண்ணன் எடுத்து கொடுத்து, போன வருஷம் எங்க அக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. சரி. அப்புறம் இந்த வருஷமாவது நான் எடுத்து தரணுமா இல்லையா? எனக்கு சங்கட்டமா இருக்கா. சரி, அதை நாங்க எடுத்து கொடுத்தா கொடுக்க மாட்டீங்களா? ஏய், நீ எடுத்து மாமி மச்சனே இப்ப குமார் எடுத்து கொடுத்தாருன்னா எங்க அப்பா வாங்க மாட்டாரு, பாவம் அந்த பையில ஏமா அப்படின்னு மாமி மச்சனன்ட்டு வாங்க. அப்ப நீ யாரு? நான் உன் பொண்டாட்டி. அப்ப பொண்டாட்டி வேற. எங்க அப்பாவுக்கு என் உழைப்புல எடுத்து தரணும்னு எனக்கு ஆசை, அதனால நான் வார லீவுக்கு போறேன். அப்பனா பழனி போய் அடிவாரத்துக்கு போய் உட்காரு போ. அதுக்கு பேசாது, அதுக்கு பதில் தான் ஓட்டி பாக்குறேன். பேரங்க ஏழையெல்லாம் வாங்க மாட்டேன். அப்ப யாரு எடுத்து கொடுத்தா தருவாங்க? நான் நான் பாடுபட்டு எனக்கு எங்க அப்பனுக்கு எடுத்து கொடுக்கணும்னு ஆசை, அதனால 2 ஓட்டி பார்த்தா நான் என்ன 10,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்து போறேன். ஏதோ 2 ஓட்டி பார்த்தா ஒரு ஆசை தான், அதுக்குதான் போனேன், வேற ஒண்ணும் இல்லை. பாவம் இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து வெறும் வீட்டை பார்த்துட்டு பொக்குன்னு போயிருக்கு. ஏன்டா வேலைக்கு போகணும்னு கூட. வீடெல்லாம் பார்க்கல, வீட்டுல டிவி மிக்சி ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது. பைத்தியம் மாதிரி பேசாதுப்பா. ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு அண்ணே அது பார்க்குதோ இல்லையோ, நான் 2 டைம் எங்கள் அண்ணனை பார்த்து 3 மாதம் ஆகுது. வீட்டுக்கு வாசலுக்கு வந்துட்டு நான் இல்லைங்கும் போயிருக்கு. எனக்கு எவ்வளோ மனசு சங்கட்டமாக இருக்கு. விசேஷத்துக்கு போய் நீ மட்டும் அண்ணன் தம்பிகளை பார்க்கலன்னா என்ன கொதிக்கிறேன். நீ எங்கள் பெரியவரை காணாம, நீ எங்கள் பெரியவரை காணாமன்னு அன்னைக்கு என்ன பாடு விட்டேன். அப்படியே எங்கள் அப்பா வீட்டில் விட்டு வந்துருக்கேன். இந்தா வழக்கடிக்க முடியாது, நான் போய் சாப்பாடு செய்கிறேன். என்ன பாய், இதை பூரா அடிச்சுட்டு 2வது பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர்றேன். போட்டு உனக்கு இப்போ பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கேன் நான்.